வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்ப பத்தி ஆழமா பார்க்க போறோம். அறியாமை மிக அந்தரங்கம். கேட்ட உடனே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? இது ம். ஜென் தத்துவத்தோட சில முக்கியமான, சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள நமக்கு காட்டுது. முக்கியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த ஜென் அது என்னது? கொஞ்சம் பேசலாமா? பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா மனித உணர்வுல இது ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி. ஆமா. ரொம்ப சிம்பிள். ஆனா ரொம்ப அசாதாரணமானது. இது புத்தக அறிவையோ, இல்ல நம்ம மனசோட தர்க்கத்தையோ மட்டும் நம்பி இருக்கிறதில்ல. ம். அது ஒரு தத்துவமாவோ, மதமாவோ கூட சொல்லிட முடியாது. அப்போ என்ன அது? அது இந்த உலகத்த, இந்த வாழ்க்கைய, இப்ப நடக்கிறத முழுசா தீவிரமா ஏத்துக்கிறது. வேற எங்கேயோ நல்ல உலகம் இருக்குன்னு தேடாம இங்கேயே இருக்கிறது. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் வருது. ஜென் இந்த உலகத்த அப்படியே ஏத்துக்குது. ஆமா. அப்படி ஏத்துக்கிறதாலே அது உலகத்த மாத்துதுன்னு இந்த உரை சொல்லுது. இந்த உடலே புத்தர், இந்த பூமியே தாமரை ஸ்வர்க்கம் அப்படிங்கிற வரி. ம். அருமையான வரி அது. சாதாரண விஷயத்துல இருக்கிற புனிதத்த பாக்குறது. டெய்லி லைஃப்லயே ஆழத்த கண்டுபிடிக்கிறது. சரி, இந்த ஜென் பார்மை எப்படி உருவாச்சு? புத்தரோட அந்த உள்நோக்கிய தேடல், ம். அப்புறம் லாவோட்சுவோட அந்த இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இது வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. புத்தர் கொஞ்சம் உலக பற்றற்றவர். லாவோட்சு உலகத்தோட ஒட்டி வாழ்றத சொன்னார். ஜென் இது ரெண்டையும் இணைக்குது. ஒருவேளை அதனால தான் இது கிழக்கு மேற்கு சிந்தனைகளை இணைக்க முடியுமோ? இருக்கலாம். முக்கியமா ஜென்னோட மொத்த கவனமும் நிகழ்காலத்துல தான். அறிவின் இதயம் இப்பொழுது. அதுதான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்கால இருப்பு, அப்புறம் இந்த அறிவு பற்றிய பார்வை, இதுதான் இந்த உரையோட மையம்னே சொல்லலாம். இது ரெண்டு விஷயத்த பிரிச்சு காட்டுது. என்ன அது? அறிவு, அதாவது நாலேஜ். இன்னொன்னு நம்மகிட்ட இயல்பாவே இருக்கிற அறிதல், நோயிங். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓ, சரி சரி. இன்னொன்னு, ஒரு குருவோட உண்மையான வேலை என்ன? குரு உங்களுக்கு உண்மையா கையில எடுத்து கொடுத்துற மாட்டாரு. அப்போ உண்மை உங்ககிட்ட தான் இருக்கு. அவர் அதை தூண்டி விடுவார். ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. உள்ள தூங்கிட்டு வைக்கிற அந்த உண்மைய தட்டி எழுப்புவார். பைபிள்ல லாசரஸ் கதை இருக்கு இல்லையா? அது ஒரு நல்ல உதாரணம். லாசரஸ் கல்லறையில செத்து போயிருக்கான். ஆமா. ஜீசஸ் லாசரஸ் வெளிய வா அன்னு கூப்பிடுவாரு. அதே மாதிரி தான் குரு உங்க உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் தன்மைய, உங்க பொட்டன்ஷியலை வெளியே கூப்பிடுறாரு. புதுசா எதையும் தரல. ஏற்கனவே இருக்கிறத காட்டுறாரு. சரி. இந்த அறியாத நிலை அல்லது தெரியாதுங்கிறதோட ஆழத்தை புரிஞ்சுக்க ஒரு கதை சொன்னீங்களே, அந்த குரு சிஷ்யன் கதை. ஹோகன் கீஷன் ஜென்ஜே. ஆமா ஆமா, அது ரொம்ப கரெக்டா அந்த விஷயத்த விளக்கும். தோஹன் ஜென்ஜின்னு இன்னொரு ஜென் மாஸ்டர் அதை சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? ஹோகன் ஜின்ஜி முதல்ல ஒரு உயர் ஆசனத்துல ஏறி, அதாவது மனசு அமைதியான நிலைக்கு போன பிறகு இந்த கதையை சொல்றாரு. ஓகே. கிஷின் ஜென்ஜி அவரோட சிஷ்யன் ஹோகனை பார்த்து கேக்குறாரு, ஜோசா, அது ஹோகனோட பேரு, எங்க போற? அதுக்கு ஹோகன் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நான் இலக்கில்லாம யாத்திரை செய்யறேன். இது கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுல பெரிய அர்த்தம் இருக்கு. ஆமா. யாத்திரைனாலே ஒரு இடம், ஒரு குறிக்கோளுன்னு தானே அர்த்தம். இவர் இலக்கு இல்லாமங்கிறாரே. அங்கதான் விஷயமே. ஒரு குறிக்கோள் இருந்தா நம்ம மனசு, நம்ம ஆசை, நம்ம நான் எல்லாம் உள்ள வந்துரும். அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடும். யாத்திரை இல்ல. கரெக்ட். இந்த இலக்கில்லாம போறது ரொம்ப முக்கியம். இலக்கில்லனா எதை அடையிறது, எங்க போறது? ம். அங்க ஈகோவுக்கு இடமே இல்ல. ஏன்னா ஈகோ எப்பவுமே எதையாவது சாதிக்கணும், எங்கேயாவது போகணும்னு தான் நினைக்கும். சரிதான். இலக்கு இல்லனா ஏமாற்றமும் இல்ல. ஏன்னா எதையும் எதிர்பார்க்கல. இளையதிர்காலத்துல காத்துல போற சருகு மாதிரி. பிரபஞ்ச ஓட்டத்தோட சண்டை போடாம, அதோட போறது. ஆமா. நல்லது கெட்டது பெருசு சிறுசுன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. கம்ப்ளீட்டா ஏத்துக்கிற நிலை. சரி, ஹோகன் அப்படி சொன்னதும் கேஷன் சும்மா இல்ல. மறுபடியும் கேக்குறாரு. சரி, இலக்கில்லாம போற. அப்போ உன் யாத்திரையோட விஷயம் என்ன? நோக்கம் என்ன? ம், இன்னும் ஆழமான கேள்வி. இதுக்கு ஹோகன் சொல்ற பதில் தான் இன்னும் சூப்பர். எனக்கு தெரியாது. இந்த எனக்கு தெரியாது இதுதான், இது உச்சகட்டமான பதில். இது ஐயோ எனக்கு ஒன்னும் தெரியலையேங்கிற அறியாமை இல்ல. இல்ல இல்ல. படிச்சத வாந்தி எடுக்கிறதும் இல்ல. இலக்கே இல்லாத ஒரு பயணத்துக்கு எப்படி நோக்கம் சொல்ல முடியும்? சொன்னா மறுபடியும் மனசு வந்துடும்ல. ஆமா. ஈகோ இல்லாம எப்படி பிளான் பண்ணி பதில் சொல்ல முடியும்? கரெக்ட். இது எந்த அறிவியும் பிடிச்சுக்காத ஒரு மனமற்ற நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன். ஒரு மாதிரி பியூரான அறியாமை. அதாவது கருத்துக்கள் எதுவும் இல்லாத ஒரு ஸ்பேஸ்.
இந்த பதில கேட்டதும் குரு கிஷ்ணுக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொல்றாரு, அறியாதிருத்தலே மிக அந்தரங்கமானது. இதுதான் அந்த உரையோட மைய வாக்கியம். ஆமா, அறியாதிருத்தலே மிக அந்தரங்கமானது. அந்த அந்தரங்கம், அதாவது இன்டிமேட்ங்கிற வார்த்தைய பாருங்க. எவ்வளவு நெருக்கமானது, பிரிக்க முடியாதது, ஒன்னோட ஒண்ணு கலந்ததுன்னு அர்த்தம். நாம சேர்த்து வச்சிருக்கிற அறிவு, தகவல்கள், கருத்துக்கள், தியரிஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது? அது நமக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு திரை மாதிரி, ஒரு கேப் உண்டாக்குது. நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ, கேட்கறீங்களோ, அந்த திரை மொத்தமாகுது, தூரம் அதிகமாகுது. ம், ஆனா நீங்க அந்த எனக்கு தெரியாதுங்கிற ஓப்பன் ஸ்டேட்ல இருக்கும்போது எந்த திரையும் இல்ல, எந்த தூரமும் இல்ல. நீங்க உண்மைய நேருக்கு நேரா பாக்குறீங்க. இல்ல, அதை விட அதிகம், நீங்களே உண்மையா மாறிடுறீங்க. ஓ, அந்த அறியாத நிலை உங்களோட உண்மையை கரைச்சு ஒண்ணாக்கிடுது. ஒரு டீப் லவ் அஃபேர் மாதிரி. அறிவு பிரிக்குது, அறியாத நிலை சேர்க்குது. கேஷன் இந்த வார்த்தைகளை சொன்ன அடுத்த செகண்ட் அந்த வாக்கியத்தோட முழு அர்த்தமும் ஹோகோனுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி அடிக்குது. ஆமா, அவர் திடீர்னு ஒரு பெரிய தெளிவு அடைறார். ஏதோ ஒரு சின்ன திரை இருந்தா கூட அது அந்த நிமிஷத்துல காணாம போயிடுது. அவர் எல்லைய தாண்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஜென்ல சொல்வாங்க, ஞானம் தெளிவுங்கிறது எப்பவும் இப்படி திடீர்னு தான் வரும், ஷாக் மாதிரி. ஏன்னா அது நாம தேடி அடைய வேண்டிய ஒண்ணு இல்லையா? இல்ல, அது நம்மளோட இயல்பு. நம்ம அதை மறந்துட்டோம், இல்லைன்னா நிறைய லேயர்ஸ் போட்டு மூடிட்டோம். அது திரும்ப கண்டுபிடிக்கிறது, ஞாபகப்படுத்திக்கிறது தான் ஞானம். ஒரு விதைக்குள்ள மரம் இருக்கிற மாதிரி நமக்குள்ள அந்த தெளிவு இருக்கு, நாம அதை உணராம இருக்கோம், அவ்வளவுதான். நாம முன்னாடி சொன்ன அந்த நாலேஜுக்கும் நோயிங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப திரும்ப பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா, சொல்லுங்க. நாலேஜ், அதாவது அறிவுங்கிறது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிறது. புக்ஸு, மத்தவங்க சொல்றது, அனுபவம் மூலியமா. இது எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ், கண்ணாடியில படிஞ்ச தூசி மாதிரி. சரி. ஆனா நோயிங், அறிதல்ங்கிறது நம்ம கூடவே பிறந்தது, நம்ம உடம்போட உயிரோட இயல்பு. இதயம் எப்படி துடிக்கணும்னு அதுக்கு தெரியுதுல்ல, நுரையீரல் எப்படி மூச்சு விடணும்னு அதுக்கு தெரியுதுல்ல, அது மாதிரி. ஓ, அது உள்ளே இருந்து வர்றது. ஆமா, அது எப்பவும் நிகழ்காலத்துல, இந்த கணத்துல இருக்கு. அது தூசி இல்லாத சுத்தமான கண்ணாடி மாதிரி. அதனாலதான் அறிவின் இதயம் இப்பொழுதுன்னு ஜெயின் சொல்லுது. அப்போ அந்த எனக்கு தெரியாதுங்கிற நிலை. அது அறியாமை இல்ல, அது இந்த அறிவு அறியாமை ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பியூர் ஸ்டேட், ஒரு திறந்த நிலை, களங்கமில்லாத நிலை. அப்போ குருவோட பங்கு என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அவர் அறிவு குடுக்கலன்னா என்னதான் செய்யறாரு? குரு ஒரு கைடு மாதிரி, ஒரு டார்ச் லைட் மாதிரி. ம், உங்க கவனத்தை உங்களுக்குள்ளேயே திருப்புறார். நீங்க பார்க்காத உங்க உள் உலகத்தை காட்டுறார். அவர் உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டாரு, ஆனா நீங்க உண்மையை உணரும் போது ஆமா இதுதான் அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஓஹோ, ஒரு சாட்சி மாதிரி. கரெக்ட். அவர் உண்மைக்கு ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ், சான்று தான். இப்போ ஒரு கம்பளி பூச்சி இருக்குன்னு வைங்க, அதுக்கு ஒரு நாள் பட்டாம்பூச்சியா மாற முடியும்னு தெரியாது. ஆமா. குரு அந்த பட்டாம்பூச்சி மாதிரி. அவர் அந்த கம்பளி பூச்சி கிட்ட, அதாவது நம்ம கிட்ட, அதோட உண்மையான சக்தி என்ன, அதோட சிறகுகள் பத்தி ஞாபகப்படுத்துறார். முக்கியமா குரு நம்மள வார்த்தைகள், நம்பிக்கைகள், தத்துவங்கள்னு இருக்கிற ஜெயில இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்றார். ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அறியாத நிலை, எனக்கு தெரியாதுங்கிற நிலையில இருக்கிற ஒரு பெரிய சக்தி, அதுக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள அந்த நெருக்கமான உறவு. அந்த முக்கிய வாக்கியம் திரும்பவும் சொல்றேன், அறியாமை மிக அந்தரங்கம். சரி, இப்போத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். இது உங்களை எப்படி தொடுது? நீங்க எந்த அளவுக்கு சேர்த்து வச்ச அறிவை, கருத்துக்களை, நம்பிக்கைகளை சார்ந்து இருக்கீங்க? உங்க அறிவுக்கும் உங்க உள்ளுணர்வுக்கும் இல்லனா நிகழ்காலத்துல முழுசா இருக்கிறதுக்கும் ஏதாவது சண்டை வருதா? இந்த இலக்கில்லாத யாத்திரைன்னு சொன்னோமே, அது உங்க வாழ்க்கைக்கும் உங்க கோல்ஸுக்கும் எப்படி இருக்கு? எல்லா நேரமும் ஒரு குறிக்கோளோடயே இருக்கணுமா? சில சமயம் சும்மா இருக்கலாம் இல்லையா? நம்ம சமூகம் பெரும்பாலும் என்ன பண்ணுது? இந்த அறியாத ஓப்பன் ஸ்டேட்ல இருந்து நம்மள தள்ளி அறிவை சேரு, எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணுன்னு சொல்லி நம்மள ஒரு மாதிரி பதட்டமாவே நியூராட்டிக்காவே வச்சிருக்குன்னு இந்த உரை சொல்லுது. ஆமா, ஜென் நம்மள திரும்ப அந்த நார்மல், சாதாரண, இயற்கையான நிலைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. குருமார்கள் நம்மள வார்த்தைகள்ல இருந்து விடுவிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆமா, ஏன்னா கடவுள்ங்கிற வார்த்தை கடவுள் இல்ல, அன்புங்கிற வார்த்தை அன்பு இல்ல, நெருப்புங்கிற வார்த்தை நெருப்பு இல்ல. கரெக்ட். வார்த்தைகள்லாம் வெறும் சைன்போர்டு மாதிரி தான், அது உண்மையான விஷயம் இல்ல. அப்படி பார்த்தா வார்த்தைகளே சில சமயம் உண்மையை நேரா அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையை தேடும்போது வார்த்தைகளுக்கு அந்த பக்கம் போய்
நேரடியான அனுபவங்களை எப்படி வளர்த்துக்க முடியும்? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். இது ஒரு நல்ல சிந்தனை.